இங்க ஒருத்தன் அவனோட பாஸையே கொலை பண்ணணும்னு நினைக்கிறான். அப்ப மேல இருக்க கிளாஸ் ஃப்ளோரை பார்த்தவனுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே ஓவர் நைட்டா ஒர்க் பண்ணி அந்த கிளாஸை பிரேக் பண்ண எவ்வளவு ஃபோர்ஸ் தேவைப்படும்னு கால்குலேட் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்ப யதார்த்தமா உள்ள வந்த பாஸ் அவன் பண்ற எல்லாத்தையுமே பாத்துறாரு. அவர் அதை என்னன்னு கேட்க அவன் அதை புதுசா டெவலப் பண்ற கேம்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பாஸுக்கும் அதை பார்த்து சந்தேகம் வரல. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப்பை டெவலப் பண்ண சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அடுத்த நாள் அவனும் ஒர்க்கிங் ப்ரோட்டோடைப்போட பாஸை போய் பார்க்கறான். அதை பிளே பண்ணி பார்த்த பாஸ் ரொம்ப பிடிச்சு போய் அதை ஒரு மேஜர் ப்ராஜெக்டாவே மாத்திறாரு. கிட்டத்தட்ட வேலை போற நிலைமையில இருந்தவன் இப்ப பாஸோட ஃபேவரட்டா மாறிடுறான். அன்னைக்கு ஈவினிங் பாஸ் அவனை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு சீக்ரெட் கிளப்புக்கு கூட்டு போறாரு. அங்க இருக்க எல்லாரும் ரொம்ப வியடா இருக்காங்க. அவங்க எல்லாரையும் அவனுக்கு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறமா நல்லா குடிச்சிட்டு கார்ல ஏறிடுறாங்க. அப்ப பின்னாடி டோரை யாரோ தொடக்குற மாதிரி இருக்கு. பார்த்தா ரெண்டு பேர் ஒரு பாடியை கொண்டு வந்து கார் உள்ள ஏத்திட்டு இருக்கானுங்க. அப்பதான் அவனுக்கு அந்த பாஸே ஒரு பெரிய மட்டக்கைன்னு புரிய வருது.